வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமச்சந்திரன் வள்ளி 2 பேரும் மனசே சரியில்லைன்னு ஜோசியரை வர சொல்லியிருக்காங்க. ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த வீட்டில் குலதெய்வத்தோட வழிபாடு குறைவாக இருக்குதோ அந்தந்த வீட்டில் நிம்மதிங்கிறது இருக்காது. பெத்த பிள்ளைங்களும் பசங்களும் பெத்த தாய் தகப்பனை மறந்தா அவங்களுக்கு கோவம் இருக்குமா இருக்காதான்னு கேட்குறாங்க ஜோசியர். ஆமாங்க ஜோசியரே, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கொஞ்ச நாளாகவே என்னோட குலதெய்வம் ஏதோ என்கிட்ட ஒன்று சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அது என்னங்கிறதா எனக்கு புரியலைங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்போ தான் ராமச்சந்திரன் அவங்க ஊர்க்காரங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. ராமச்சந்திரா, நம்ம ஊர் கோயிலில் திருவிழா வருது, நீ குடும்பத்தோடு வந்து எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அதை கேட்டதும் ராமச்சந்திரன் ரொம்ப சந்தோஷமா சரிங்க நாங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜோசியர் சொல்கிறாரு, என்ன குலதெய்வமே உங்களை கூப்பிடுதா? பெத்த தாய் தகப்பங்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வ சாமி கிட்ட உங்கள் குறைகளையும் முறைகளையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக அது தீந்துடும் அப்படிங்கிறாங்க ஜோசியர். எல்லா பிரச்சனையும் உங்கள் குலதெய்வ தாய் பார்த்துக்குவா, எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ராமச்சந்திரன் முடிவு பண்ணுறாங்க, சரி வள்ளி நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம், இந்த தடவை சீசன் வேற, இந்த நேரத்தில் நம்ம கடையை பூட்டிட்டு போக முடியாது, கார்த்தியை விட்டுட்டு நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாங்கிறாங்க. வள்ளி யோசிக்கிறாங்க, என்ன வள்ளி யோசிக்கிற, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, கார்த்தி தனியாக இருப்பான், நான் வேணா அவன் கூட இருந்துக்கிறேங்கிறாங்க. வள்ளி நீ வராமல் எப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, கார்த்தி தனியாக இருந்து அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவான்ல, அதனால நான் அவன் கூட இருந்துக்கிறேன்னு, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்கங்கிறாங்க. வள்ளி சாக்கு போக்கு சொல்லி நழுவ பார்க்காத, பசங்க கட்டியோ மருமக கட்டியோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போகிறாங்க. வீராமாறன் 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பும் போது வீராமாறனை கூப்பிடுறாங்க. டே போகும்போது ஒரு டீ கடை பார்த்து நிறுத்து, சூடாக ஒரு டீ குடிக்கணும் போல இருக்குங்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு தான் டீ குடிக்கணும் போல இருக்கு, சரி சரி நீ போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க. என்னது டீ போட்டு எடுத்துட்டு வரதா? அடா ஆமாம், நம்ம வீட்லேயே ஒரு டீ குடிச்சிட்டு போகிறேன் நான், அதுவும் பொண்டாட்டி கையால் குடிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா, போ வீரா போய் போட்டு வாங்குறாங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன்னு முறைக்கிறாங்க. இங்கே பாரு, நான் கையெழுத்து போடணுமா வேண்டாமாங்கிறாங்க. அந்த ஒத்த கையெழுத்தை வச்சுக்கிட்டு நீ என்னம்மா என்ன ஆட்டி வைக்கிற? அட போவீரா, உன் கையால் டீ குடிக்கணும் போல இருக்குங்கிறாங்க. சரி இங்கேயே நில்லு, நான் போய் போட்டு வரேங்கிறாங்க. மாறனும் பின்னாடியே போகிறாங்க. ஏய் நில்லு, எங்கே வரேன், என் கூடயே வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. அட உன் கூட வந்து உனக்கு டீ போடுறதுக்கு நானும் ஹெல்ப்பாக இருப்பேனல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் இங்கே நில்லு, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. வீரா இவன் என்ன சொல்கிறது, நாம் என்ன கேட்குறது, நம்மளும் பின்னாடியே போகலாம். போய்கிட்டு இருக்கும்போது மாறனுக்கு ஒரு ஃபோன் வருது. யார் இது, நம்பர் புதுசாக இருக்குது அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணலான்ட்டு போகும்போது வீரா சமையல் கட்டுக்கு போகிறாங்க. போனவங்க அப்படியே திரும்பி ஷாக்காகி பின்னாடி வர்றாங்க. இதை பார்த்த மாறன், ஓ என்னது உன்னை டீ போடுறதானே போக சொன்னேன், என்ன பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. டேய் கொஞ்சம் இங்கே வாடா, இங்கே வா வா வந்து பாருவான்னு கூப்பிடுறாங்க. வீரா அப்படி என்னத்தை பார்த்தா சமையல் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் போய் பார்க்குறாங்க. அடப்பாவி, என்னது வீடியோ பார்த்து தான் நூடுல்ஸே சமைக்கிறானா? அப்போ இவனுக்கு ஒரு சமையலும் தெரியாதா? ஏதோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தானு உங்கள் அக்கா ரொம்ப பேத்திக்கிட்டே இவனை கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இவன் என்னடானா வீடியோ பார்த்துக்கிட்டெல்லாம் சமைக்கிறாங்கிறாங்க. அட இவனுக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாதனால தானே பச்சை காய்கறிகளை வெட்டி கொடுக்குறான், அதையவே வீடியோ பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கிறான். சரி நம்மளுக்கு தான் பிடிக்கல, ஏதோ சமையலாவது ஒழுங்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறானேன்னு நாம நினைச்சா இவன் சுத்தமாக இந்த வீடியோவை பார்த்தாலும் செஞ்சுட்டு இருக்கான். இவன் சுத்தமான ப்ராடா இருப்பான் போல இருக்குது. ஆமா, இவன் எந்த ஹோட்டலில் வேலை பார்த்தானே நீ அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கிறாங்க. அது எது ஈஸியாக இருக்கு பக்கம்னு சொன்னாங்க, ஆனால் அது எதுன்னு தெரியலையே. சரி நீ அந்த ஹோட்டலில் எதுக்கும் ஃபோன் பண்ணி இவன் அங்கே தான் வேலை பார்த்தானு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, முதல்ல ஃபோன் அடிங்கிறாங்க. வீரா சரி இருடி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி விசாரிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி ஹோட்டலையெல்லாம் இந்த மாதிரி ஆள் வந்து வேலை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா என்ன நோக்கத்தில் இந்த ஆளை கொண்டு வந்து நம்ம கண்மணி வேலைக்கு சேர்த்துருப்போம், ஒன்றும் புரியலையேன்னு நினைக்கிறாங்க. வீரா இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லி மொத்தமாக காலி பண்ண சொல்லிடுறேன். இவன் எந்த ஹோட்டல்லையுமே வேலை பார்க்காத இந்த இடத்துல வந்து வேலை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் பச்சை காய்கறிகளை சாப்பிட வச்சு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறான். அதுவும் எங்கள் அப்பா பெரிய மனுஷன், பாவம் அவர் வாயை கட்டி போட முடியாமல் வேற வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் எங்கள் அத்தை தான் சரிப்படும், இரு எங்கள் அத்தையை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தைங்கிறாங்க. இரு இரு, இதில் கண்மணி சம்மந்தப்பட்டிருக்கா, அதனால அவகிட்ட வாயிட்டா தப்பிக்கவே முடியாது, அதனால நம்மளே ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வீரா சொல்றாங்க. இதுக்கு நம்மளே ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம், யாருக்கிட்டையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ண வேண்டாம் இருங்கிறாங்க. வீரா வீரா இவன் தான் பிராடு கேப் மாதிரி தனம்னு தெரியுதுல்ல, தெரிஞ்சு நம்மளே ஏதாவது பண்ணி வெளியில துரத்தி விட்டுலாம் விடுங்கிறாங்க. இருடா கொஞ்சம் அவசரப்படாதுன்னு வீரா யோசிக்கிறாங்க. வீரா வள்ளியை பார்க்கறக்கு அவங்க ரூமுக்கு வராங்க. வள்ளியம்மா ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க. இதை பார்த்துட்டு வீரா வந்து பார்த்துட்டு என்னது வள்ளியம்மா ஏதோ யோசனையாவே இருக்காங்களே, என்னாச்சு வள்ளியம்மா வள்ளியம்மான்னு கூப்பிடுறாங்க. அவங்க காதலியே விழல. வள்ளியம்மா அப்படின்னு போய் தொட்டு பேசுறாங்க. என்ன வீரான்னு கேட்குறாங்க. என்ன வள்ளியம்மா அது அயன் பாக்ஸ் ஆன்ல வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கீங்களாங்கிறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், நீங்கள் உட்காருங்க. ஆமாம் எந்த வேலையும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமல்ல, எவ்வளோ வருஷமா எல்லா வேலைகளையும் உங்கள் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறீங்க, ஏன் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா என்ன? புதுசாக வேலைக்கு கிச்சனில் ஆள் வந்ததை பற்றி தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. வீரா அது எப்படி விட முடியும் வீரா, சமையலுங்கிறது ஒரு வேலையில், அது ஒரு பொறுப்பு. வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் துக்கம் கவலை சிரிப்பு நிம்மதி இது எல்லாமே ஒரு பொண்ணுக்கு சுதந்திரமாக வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் சமையல் கட்டு.
ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல என்னதான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் அவ சமையல் கட்டுல அவ தான் ராணின்னு நினைச்சுக்கிட்டு ராஜ்யமா இருக்கிறதே அந்த சமையல் கட்டு தான். அந்த மாதிரி ஒரு இடத்த வேறொருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வரும் சொல்லு பார்க்கலாம். அப்படியெல்லாம் விட்டு தர முடியாது. பொண்ணுங்களும் சாதிக்கணும். அதுக்குன்னு சமையல் கட்டை விட்டெல்லாம் வெளியே வரக்கூடாது. அந்த பொண்ணு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அப்பவும் அவன் சமையல் கட்டு தான் மனசுல பதிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணுங்கிறவ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு ஆணிவேர். அவளோட பொறுப்பு அது. ஒரு வீட்டோட இதய துடிப்பே சமையல் கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொறுப்பான இடத்த மற்றவங்களுக்கு விட்டு கொடுன்னு சொல்றீங்க. அது எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும்? கோடி கோடியா சம்பாதிக்கிறது பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த வீட்டுல அவ செஞ்ச சமையல வீட்டுல இருக்கிறவங்க பாராட்டி சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாவே அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இருக்காது தெரியுமா? நம்ம கையால சமைச்சு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது அது ஒரு தாய்மைக்கு சமம். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாசமா அன்பா பரிவா பரிமாறிட்டாங்கன்னா அடடா எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. தாய்மை நிறைஞ்சதுதான் சமையல். அந்த மாதிரி தான் நானும் எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காது பிடிச்ச மாதிரி எது செஞ்சு கொடுத்தா 4 ரூபா அதிகமா சாப்பிடுவாங்க. நானே தெரியாம ஏதாவது செஞ்சுட்டா 1 ரூபா கூட தொட மாட்டானுங்க. எது அவனுங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும், எது அவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எது சத்து உள்ளது அப்படின்னு அவனுங்களுக்காக நான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? நான் இந்த வீட்டுக்கு சமைக்கிறது ஒரு தவம் மாதிரி. அது என்னோட வேண்டுதல். அது இப்ப என் கையில இல்லைன்னு சொல்லும்போது அது எனக்கு கஷ்டமா தானே இருக்கு வீரா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது வள்ளியம்மா. ஒரு சமையல்காரர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதுக்காக சமையல் கட்டே மொத்த சமைக்கட்டும் அவங்களுதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. எல்லாமே உங்க ராஜ்யம் தான். நீங்க வேலை வாங்க, அது பண்ணி இதை பண்ணுன்னு நீங்க சொல்லுங்கங்கிறாங்க. வீரா, வேலை வாங்கிட்டா மட்டும் நம்ம ராஜ்யம் கிடையாது. அரிசி கழுவுறதுல இருந்து அஞ்சரை பெட்டியை எங்க வைக்கிறோங்கிற வரைக்கும் எல்லாம் நம்ம ராஜ்யமா தான் இருக்கணும். சமையல் கட்டே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது அப்பதான் நம்மளுக்கே புரியும். நேத்தாள் ஒரு கடுகு டப்பாவை மாத்தி வச்சுட்டா கூட நமக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கும் தெரியுமா வீரா? எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு வந்தாலும் திரும்பவும் வீட்டுக்கு வந்து சமையல் கட்டில இருக்கிறதெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணி அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அப்பாடா நிம்மதியா வேலை முடிச்சது அப்படின்னு திருப்தியா வந்து உட்கார்றோம் பாரு. அதுதான் அதுல இருக்கிற திருப்தி வேற எதுலையுமே இருக்காது வீரா. அது மட்டும் இல்ல, இது என்னோட கிச்சன், இதுல நான் மட்டும்தான் ஆளுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல், ஒரு திருப்தி இருக்கு. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா இப்போ அது என்னோட சமையல் கட்டு கிடையாது, அது அந்த தொப்பிக்காரனோட சமையல் கட்டு. ஏவலையுமா அப்ப நாங்க சமைச்சாலும் இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்களான்னு வீரா கேக்குறாங்க. அது எப்படி நான் அப்படி நினைப்பேன்? நீங்க எல்லாம் ஏன் பிள்ளைங்க, இந்த வீட்டு மருமக. நீங்க புருஷனுக்கெல்லாம் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் அந்த சமையல் கட்டுல வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது மூணாவது மனுஷனுக்கு நம்ம எப்படி விட முடியும்? அவங்க கிட்ட போய் வேலை சொல்லி வேலை வாங்குறதும் என் சமையல் கட்டை அவனுக்கு எழுதி கொடுக்கறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சோகமா வந்திருக்காங்க வள்ளியுமா. அது என்னைக்குமே உங்க சமையல் கட்டு தான். ஒரு நேரத்துல ஒரு காலகட்டத்துல நம்ம ராஜ்யம் நம்மளை விட்டு போகும். அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா வள்ளியுமா? நம்ம ராஜ்யத்தை நம்ம சண்டை போட்டு தான் வாங்கணும். அதுக்காக நம்ம விட்டு கொடுத்துட்டா அது அப்படியே போயிடும்ல. நீங்க வருத்தப்படுறதுல எதுவுமே மாற போறது இல்லை வள்ளியுமா. யோசிச்சு நல்ல முடிவா எடுங்கன்னு வீரா சொன்னதுக்கு அப்புறமா வள்ளி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தெளிவா ஒரு முடிவை சொல்றாங்க. நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேங்கிறாங்க வள்ளி. மாறன் வெளியில உட்காந்துக்கிட்டு எங்க ஆலய காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வீரா டக்கு டக்கு டக்குன்னு நடந்து போறாங்க. மாறன் பார்த்துட்டு விசில் அடிச்சு கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு வந்து நிக்கிறாங்க வீரா. எங்க அத்தைய பாத்தியான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ மனசு சரியில்லையா, அதனால கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அட இது ஒரு எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்குன்னு மாறன் சொல்றாங்க. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க மாறன். அந்த செப்பு இருக்கான் இல்லையா, அவன் தான் ஏதோ ரொம்ப அதிகாரம் பண்றானா, அதை நினைச்சுதான் வள்ளியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க வீரா. அவன் தான் நல்லா சமைக்கிறான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன வள்ளியம்மாவுக்கு வந்ததுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பொம்பளைங்களோட சைக்காலஜி, அதெல்லாம் உனக்கு புரியாது, உன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க வீரா. அத்தை ஒரு சில நேரம் மட்டும்தான் ஃப்ளவர் மாதிரி சாஃப்டா இருக்கும், மற்ற நேரத்துல எல்லாம் அப்படியே வேற மாதிரி இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க வள்ளியம்மா அப்படின்னு கேக்குறாங்க வீரா. அத்தை அவனால டிஸ்டர்ப் ஆகி கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா அவனை வச்சு செய்வாங்க பாருங்கிறாங்க மாறன். வள்ளி கரெக்டா வந்துட்டாங்க. ஆட்டோ விட்டு வெகு வேகமாக இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுமே அத்தையை பார்த்துட்டு அங்க பாத்தியா எங்க அத்தை எவ்வளவு போர்ஸ்ல வருது பாருன்னு வீரவும் மாறனும் பார்த்துட்டு இருக்காங்க. வள்ளி வந்ததுமே எங்கடா அவன்னு கேக்குறாங்க. யார கேக்குற அத்தைன்னு கேக்குறாங்க. அதுதான்டா அந்த சமையல்கார தொப்பிக்காரன்னு கேக்குறாங்க. அட என்னத்தை சமைக்கிறது குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே அந்த சமையல் கட்டுல தானே அவன் செஞ்சுட்டு இருக்கான், அங்கதான் இருப்பான் போய் பாருங்கிறாங்க. கிச்சனை நீ கோயில் மாதிரி வச்சிருந்த, உன்னை கேட்காமையே அவன் பூசாரி ஆயிட்டான் பாரு. வள்ளியம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்க சமையல்காரர் வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே கடலை சாப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. வள்ளியம்மாவை பார்த்ததும் என்னமா ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேக்குறாங்க. இதோ நான் தரேன்டா உனக்கு அப்படின்னு பலார்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க வள்ளி. அவங்க சரட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சமையல் கட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. இதை கண்மணி பார்த்துறாங்க. என்னாச்சுன்னு பின்னாடியே ஓடி வராங்க. மாறா இங்க வாடா அப்படிங்கிறாங்க. இந்த அத்தை உனக்கு இது தேவைப்படும், இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஸ்கேல் ஒன்று கொடுக்குறாங்க. வள்ளியம்மாவும் அந்த ஸ்கேலை வாங்கி தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் கண்மணி என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க தடுமாறிக்கிட்டு பாக்குறாங்க. வள்ளி விடுவாங்களா? துரத்தி அடிக்கிறாங்க. அந்த செப்பு இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு. அப்பவும் கைப்பிடி பிடிச்சிடுறாங்க. இப்படின்னு பிடிச்சு விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு பாவங்க அந்த செப்பு இன்னமா அடிக்கிறாங்க. உங்க அத்தை என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ராகவன் கிட்ட சொல்றாங்க கண்மணி. எங்க அத்தைக்கு மாரியம்மா மாதிரி சாமி வந்துட்டா யார் சொன்னாலும் கேட்காது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ராகவன் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கார்த்தியும் வந்துட்டாங்க. கண்மணி எங்க அத்தை காரணம் இல்லாம அடிக்க மாட்டாங்க, பேசாம இரு அடிச்சு முடிக்கிட்டோம் அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாங்கிறாங்க. ஐயோ என்னங்க கொஞ்சம் கூட நீங்க பரிதாபமே பார்க்க மாட்டீங்களா? அந்த செப்பை போட்டு இந்த அடிக்கிறாங்களே அவர் பாவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கண்மணி. வாய மூடு
அப்படின்னு சொல்லி வள்ளி மறுபடியும் வாயை மூட சொல்லி அடிக்கிறாங்க. நீ பண்றதெல்லாம் சமையலடா அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி. ராமச்சந்திரன் வர்றாங்க. வந்ததும் கண்மணி பாத்தீங்களா மாமா, இத்தனை நாளா சமையல் போட்ட சமையல்காரரை என்ன அடி அடிக்கிறாங்க இந்த வள்ளி அம்மா, கேளுங்க மாமாங்கிறாங்க கண்மணி. நீ என்னடா பண்ணன, எதுக்கு இப்படி அடி வாங்குறேன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். நான் ஒண்ணுமே பண்ணலைங்க ஐயா, பொட்டுக்கடலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேங்கிறாங்க. பாத்தீங்களா மாமா, பொட்டுக்கடலை சாப்பிட்டதுக்கெல்லாம் சமையல்காரனை இப்படியும் அடிப்பாங்களான்னு கேக்குறாங்க கண்மணி. வள்ளி, நம்ம வீட்டுல எத்தனையோ சாப்பிடுறோம், எவ்வளவோ வேஸ்ட் ஆகுது, தான தர்மம் எல்லாம் பண்றோம், ஒரு பொட்டுக்கடலை சாப்பிட்டதுக்கா இப்படி அடிப்பின்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். அண்ணே, இவன் வயிற்று பசிக்காக நம்ம வீட்டு சமையல் கட்டியே முழுங்கி இருந்தா கூட நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஆனா இவன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காட்டுறாங்க வள்ளி. எல்லாரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. செப்பு சமைக்கும் போது அவர் தும்புறாரு. முகர்ந்து பார்த்ததும் தும்பல் வருது. தும்பலையும் அந்த சளி எல்லாமே அந்த சமையல் பண்ற இடத்துலயே அப்படி இப்படின்னு அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சொல்றாரு, இங்க சொல்றாரு, அப்படி இப்படின்னு சுத்தபத்தம் இல்லாம அந்த சமையல பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வீடியோல பதிவாயிருக்கு. சமையல் பண்றவன் இப்படித்தான் அநாகரிகமா கை கழுகாம இப்படி சூரத்தனமாவா சமையல் பண்ணுவான், இப்படி ஒழுக்கங்கட்ட சமையல செஞ்சு கொடுப்பான், அதை நம்ம சாப்பிடணுமா, என்ன இதெல்லாம் சரியா அப்படிங்கிறாங்க. ராமச்சந்திரன் வீடியோவை பார்த்துட்டு ஐயே இவனெல்லாம் ஒரு சமையல்காரனா, இவன் செஞ்ச சமையலையா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கே வாமிட் வர மாதிரி இருக்கும் போல இருக்கு. என்னடா என்னதான் அப்படி பண்ணிருக்கான்னு ராகவன் கேக்குறாங்க. இந்த ஆளோட சமையல் லட்சணத்தை பாருன்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாங்க. ராமச்சந்திரனுக்கு வந்த கோபத்துக்கு மறுபடியும் அந்த செஃப் நல்லா கண்ணத்துல பலார் நடிக்கிறாங்க. இந்த சமையல்காரனோட சமையல கூட ரஸ்ட் சாப்பிட்டாங்களேன்னு மாறன் ஜாடியா பேசுறாங்க. ஐயோ, நம்மள தான் சொல்றான்னு நினைக்கிறாங்க ராகவன். ஏண்டா நீ செய்யற சமையல் லட்சணம் இதுதானடா, ஏண்டா நீ செய்யறேன்னு நாங்களும் ரஸ்ட் சாப்பிட்டோமேடா. எனக்கு இவன் மேல கோபப்படுறத விட இவன் செஞ்ச சமையல ருஸ்ட் சாப்பிட்டாங்களே அதை நினைக்கும் போது எனக்கு பாவமா இருக்குதுன்னு மாறன் சொல்லுவோம். ஐயோ, நம்மள தான் சொல்றான்னு ராகவன் நினைச்சிட்டு உடனே ஓடி போய் ஏண்டா டே, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது, வெளியில போடா அப்படிங்கிறாங்க ராகவன். ஐயா நான் போறேன், எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிருவேங்கிறாங்க. இன்னும் கோவம் அதிகமாகுது. டே மாறா, அந்த அறுவலை எடுடாங்கிறாங்க. இவன் செஞ்ச சமையலுக்கு சம்பளமாம சம்பளம், இவன் யார் என்னன்னே தெரியாம இவனையெல்லாம் வீட்டுக்குள்ள வேலைக்காரன்னு வச்சுக்கிட்டு வேலைக்கு கொண்டு வந்து வைக்கிறதுல தப்பில்லை, ஆனா யார் என்னங்கிறது தெரியாம கொண்டு வந்து வைக்கிறது தான் தப்பு. வேலைக்கு ஆள் வச்சிருக்கிற லட்சணத்தை பாருன்னு பேசுறாங்க வள்ளி. சமையல் கட்டுக்குள்ள சமையல்காரன் காய்கறி விற்கிறவன் எவனாலும் என் சமையல் கட்டுக்குள்ள வந்தா கையை காலை முறிச்சு போட்டுருவேன், தலையிட மாறா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வெகு வேகமா போறாங்க. ஏ மாறா, உனக்கு டீ கொண்டு வரட்டா அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி. அப்பாடா, ஒரு வழியா இந்த சமையல்காரங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். எளிமையோட சமையல் கட்டுக்குள்ள போன வள்ளி இனிமே இந்த சமையல் கட்டு நம்ம ராஜ்யம் தான், எல்லாத்துக்கும் சந்தோஷமா டீ போட்டு எடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.